வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காயில் 8 கலோரிகள் மட்டும்தாங்க இருக்குது. ஆனால் இதில் ஆரோக்கியமான பல முக்கியமான விட்டமின்கள், தாதுக்கள் இருக்குது. போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், புரதச்சத்து, நீர் சத்து, நார் சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் கே, மேங்கனீஸ் சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இப்போ தொடர்ந்து தினமும் வெள்ளரிக்காய்களை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் கோடை காலங்கள் எல்லாத்தையுமே நம்ம நீர் சத்து பெறுவதற்கு வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய உடல் நீரேற்றமாக இருக்கும், சுறுசுறுப்பாக அன்றைய வேலைகளை நம்ம செஞ்சு முடிப்போம். இப்போ நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகளை நீங்கள் பெறுகிறீங்க அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெள்ளரிக்காய். பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படக்கூடுவாங்க. இதுக்காக அவங்க கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை சரி செய்வதற்கான தேவையான வழிகளை அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் போது நீர் சத்து, நார் சத்து இருந்திருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை விடுபட்டலாம். அப்போ வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீர் சத்து, நார் சத்து அதில் நிரம்பி இருக்கிறதால இது மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும், மலச்சிக்கலை குணமும் படுத்தும். மேலும் இது சீரான குடல் இயக்கத்திற்கு வழிவகுக்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனைகள் தினசரி உணவுகளில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கொள்ளும்போது அந்த பிரச்சனைகள் விடுபட முடியும். முதல்ல உங்களுக்கு இந்த செரிமானம் தொடர்பான, மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவான அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துட்டு இருக்கீங்க, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கீங்கிறது அர்த்தம். உங்களுடைய உடல் அப்போ கடுமையான பார்த்தீங்கன்னா வறட்சி ஏற்படும். ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ செரிமானம் இல்லத்தை நம்ம பாதுகாக்கணுன்றதுக்காக நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், மலச்சிக்கலை தான் நீங்கள் விடுபட்டலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை நம்ம மேற்கொண்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு அந்த உடல் எடை அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் அந்த நிறைய மெத்தட்ஸ் பண்ணி நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபுட்லேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்க முடியாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையாகவே பலன் தரக்கூடிய இந்த பழங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள விடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியாக சாப்பிட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறத அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்குவீங்க. வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். அப்போ உங்களுக்கு கட்டுக்கோப்பான உடலமைப்பு கிடைக்கும். பசியை தூண்டாது அப்படின்றதால அந்த அதிகப்படியான உணவுகளை சாப்பிட்றது நீங்கள் விடுதலை அடைவீங்க. ஸோ வெயிட் லாஸ் உங்களுக்கு கண் கூட நீங்களே பார்ப்பீங்க உங்களுடைய வெயிட் லாஸ் ஆகிறத. அதுவும் பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். அதுக்கான டயட்டில் நீங்கள் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கணும். உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு நீங்கள் பராமரிக்கணும், கட்டுக்கோப்பாக பராமரிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணணும்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அவங்களுக்கான காரணம் என்னென்னா அந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கும், அதிகப்படியான இனிப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதுனால காரணமாக இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அவங்க அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நார் சத்து போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். இப்போ வெள்ளரிக்காய் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு சீராக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணும். இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. எனவே நீரிழிவு நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும், முன்னாடியே வராமல் தடுக்கணும் அப்படின்னா குழந்தைகள், இளைஞர்கள் இப்போ இருந்தே வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஒருவேளை வயதானவர்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்குன்னா அவங்க அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது வெள்ளரிக்காய். இப்போதெல்லாம் நமக்கு எப்படி நோய் வருது அப்படின்றது தெரியாது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான இந்த சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்புறம் அந்த நோயை நமக்கு சரியும் ஆகாது. அப்புறம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளாலும் நம்ம அவதிப்படுவோம். புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மளை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா உடனே அந்த நோய் நமக்கு பரவிடும். இதுக்கு காரணம் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்மளுடைய உடல் பெற்றிருக்கிறது. அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தணும்னா உயிர் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நம்மளுடைய உடலை பல்வேறு நோய் தொற்றுகள் பாதுகாக்கும். இது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் நமது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கும். ஸோ அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம், புதுசாக எந்த நோயுமே வராமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். நம் கண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய். இதனால் கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம், கண் எரிச்சல் அடையாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்போ நம்ம அதிக மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, அது சார்ந்த ஒர்க்
ஒர்க்கில் இருக்கிறது, வெளியில் சுற்றும் போது கண்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளாமல் இருக்கிறது, குறிப்பாக வந்து போதுமான அளவுக்கு கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கிறது, வயசாகக்கூடிய காரணம். இதனால் நம்மளுடைய கண்கள் வந்து முன்பை விட அதிக பாதிப்புக்கு உள்ளாகுது. இப்போ நீங்கள் வெள்ளரிக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிறீங்கன்னா வெள்ளரிக்காயில் நிரம்பியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ நமது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யும். எனவே பனிக்காக தான் நம்ம வந்து அதிகமாக வந்து வெளியே போகிறோம், கண் பார்வை திறன் கூர்மை இல்லாமல் போகுதுன்னா வெள்ளரிக்காய் உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அடிப்படையான கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவமைகளை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்று நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.